பொங்கலூர் மணியன் சார் இப்போ அவர் புகழேந்தி சார் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ போட்டி வந்து அவர் விஜய் ஃபேக்டரை பற்றி இப்போ ஒன்றுமே சொல்லலை, மௌனம். ஏன்னா அதற்கு முன்பு திமுக விஜய்க்கு தான் போட்டி என்று கொஞ்சம் இந்த திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்பு புகழேந்தி சார் அதை சொல்லிட்டு இருந்தார். இப்போதைக்கு பார்த்தா திமுக காங்கிரஸ் தான் எல்லாமே களத்தில் இருக்குது, மற்ற யாருமே களத்தில் இல்லை அப்படின்னு புகழேந்தி சார் சொல்றாரு. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? விஜய் ஃபேக்டர் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுக இதாக இருந்தாலும் சார், அவர் கண்ணன் சார் அவருடைய விருப்பம் அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து அதிமுகவை எதிர்ப்பவர், புரட்சி அதிமுக ஆரம்பிச்சு திமுகவை ஆதரிப்பவர். எனவே அவர் வந்து இல்லைங்க எடப்பாடி தலைமையில் இருக்கிற அணிதா வெல்லும் சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. எனவே இதெல்லாம் மக்கள் தான் இறுதி எஜமானர், மக்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. மக்கள் தெளிவா இருக்காங்க. இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதில் நீங்களும் நான் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தயாரா இருக்காங்க. இன்னொன்று 2021 தேர்தல் அறிக்கையில் இது போல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது. 75 இடங்கள் பெற்றவங்க 2 லட்சம் வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்று ஆட்சி இழந்தோம் என்பது கண்கூடா தெரிஞ்ச விஷயம்ங்க. இந்த முறை திமுக மீதுள்ள அதிருப்தி வாக்குகளே அளவுக்கு அதிகமாக வரப்போகுது. வலிமையான கூட்டணி, வெறும் எண்ணிக்கை மட்டும் இல்ல, வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் எல்லாம் அதிமுக இருக்கிறது. நிச்சயமாக அறுதி பெரும்பான்மை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்குங்க. அதே மாதிரி கூட்டணி இருக்கிற கட்சிகளும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற போகுதுங்க. ஓகே, இது ஓகே. திமுக அதிமுக முன்னணியில் இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ இந்த விஜய் நாம் தமிழர்லாம் களத்தில் இருக்கிறாங்களா இல்லையா, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? அவங்க எல்லாம் இப்போ சீமான் எடுத்துக்கங்க, அவர் வந்து வெற்றி பெற போறது அவருக்கே தெரியும், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ஜெயிக்க போறதுல இல்லை, ஒரு வாக்கு சேர்த்து வாங்குவார், அவ்வளவுதான். விஜய் வந்து வேட்பாளருக்கு உண்மையில ஆள் இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது எனக்கு நேரடியா தெரிஞ்ச பல நண்பர்கள் சொல்றாங்க, 2 கோடி ரூபாய் பணம் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப வேட்பாளருக்கு ஆள் இல்லைங்க, தகுதியான ஆட்களும் இல்லை. இப்ப பிரச்சாரம் மறுக்கும் வழி இல்லை. உண்மையிலே என்ன அந்த கட்சி நடத்துக்குதா அப்படிங்கிறதே இல்லைங்க. அந்த கட்சியை பொறுத்தவரையில நிச்சயமாக அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த கட்சி காணாமல் போகுங்க. இப்படிதான் கமலஹாசன் கோயம்புத்தூர் போது மிக பிரமாண கூட்டம்ங்க, தமிழ்நாடு முழுவதும் பெரிய ஒரு மாற்று சக்தியே வந்தார். கடைசியில் கரைஞ்சு போனாருங்க. அன்றைக்கு வந்து பிஜேபி பி டீம் சொல்லி திமுக பேச்சு, அந்த பி டீமை தன் டீமாக மாற்றிக்கணுன்றது. அதே மாதிரி கரைந்து போகுங்க விஜய் கட்சி. எனவே விஜய் கட்சி பற்றி எல்லாம் அதிமுக கவலையப்படலைங்க. ஓகே புகழேந்தி சார், இப்போது திமுக கூட்டணியை பொறுத்தவரை அங்கு மக்கள் நீதி மையம் நாங்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை, எங்களை வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும்னு வலியுறுத்தினாங்க, அதனால் நாங்கள் போட்டியிடல, அதனால் ஆதரவு தெரிவிக்கணுன்ட்டாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறது. இதனால் கூட்டணிக்குள்ள பல ஆண்டுகளாக பயணித்து வரக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு அதிருப்தியான சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் இது களத்தில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? போறவங்க இப்படிதான் பேசிட்டு போவாங்கன்னு அதுக்கு பதில் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் பதில் சொல்லிட்டாரு. ஆமா, கமலஹாசன் ரொம்ப மன வருத்தம் இருக்கிறாரு. இப்ப மணிகண்டன் சொன்ன மாதிரி சார், கமலஹாசன் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரிஸ்டீஜான ஒரு லீடர் சார். கோவையில் என்ன நடந்தது, ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க போகல அந்த மனுஷன், பாவம் தெருத்துருவா போனார், ஓட்டு கேட்டார், எப்படியும் ஜெயிச்சிருவோம்னு நினைச்சாரு. அங்க அவர் போனதால மயூரா ஜெயக்குமார் காங்கிரஸ் கேண்டிடேட் கொஞ்சம் ஓட்டுல 2000 ஓட்டு தான் வித்தியாசம் நினைக்கிறேன். அந்த 2000 ஓட்டு மயூரா ஜெயக்குமார் 3வது இடம், எல்லாமே 2000 வித்தியாசம். கமலஹாசன் உள்ள பூந்ததாலதான் வானதி சீனிவாசன் தோத்துருவாங்க நினைச்சாங்க. கடைசியில் ஒரு 2000 ஓட்டுல அது போய் அந்த மாதிரி ஜெயிச்சது. ஆகவே அன்னைக்கு அவர் வந்து ஒரு வெறுப்பான ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வந்துட்டார். எப்படின்னா, ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் இப்படி பண்ணிட்டாங்களே கூட இருந்தவங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு, நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆகவே கமலஹாசனை பொறுத்தவரை ஒரு பிரிச்சிஞ்சா ஒரு முடிவு எடுக்கிறார். நான் வேண்டாங்க, எனக்கு சீட்டு, நான் நிக்கல, வேண்டியது இல்லைன்றாரு. ஆகவே வேல்முருகன் 2 கேட்டு 1 தான் கொடுத்தாங்கன்னா அவர் வெளியேறிட்டாரு. இதுதான் இங்க நடந்திருக்கு. தவிர இது ஒரு சிறிய சலசப்பா தான் நீங்க எடுத்துக்கணும். நீங்க வந்து டெல்லி சொல்றத கேட்கலையா திமுக? டெல்லி சொல்றதுதான் நடக்கும். டெல்லி என்ன சொல்லுதோ அதை தான் நீங்க கேட்க முடியும். சார், காங்கிரஸ் கட்சி டெல்லியில என்னன்னா, இல்ல மணிகண்டன் சாருக்கு நீங்க தான் உங்க லீடர் தான் கத்துறாரு, கொடி பறக்குது, நலகாலம் பிறந்துடுச்சு, அதோ பறக்குது விஜய் கொடி. நாங்களா சொன்னோம், அதை பார்த்த உடனே ஒரே குஷியா எப்படியாவது கொண்டு வரணும். தங்கமணி நீங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னால விஜய் வந்து 2வது இடத்துல இருக்கிறாரு சப்போர்ட் பண்ணேன். நான் தான் சொன்னேன், நான் பின்னெல்லாம் போக மாட்டேன். நான் வந்து நான் இன்னமும் நான் சொன்னதுல இருந்து நான் பின்னாடி போகவே இல்லை. ஆனா அவர்களுடைய அதாவது எப்படி எடுத்துட்டு போகணும் கட்சிங்கிறத
பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரமா 15 நாளா அவங்களுடைய மாற்றங்கள் நிறைய தெரியுது. ஓ அது எனக்கு வந்து வேறுபட்ட கருத்து இல்ல. விஜய்கிட்ட தெரியுதா ஏன்னா- புகழேந்திக்கு தெரியுதா மாற்றங்கள்? இல்லைங்க இல்லைங்க 4-5 விஜய் புகழேந்திட்டு தெரியுது. நான் அந்த கட்சி நடத்துறேன்னா என்னோட கட்சி ஆட்சிக்கு வரும்னு சொன்னா நான் கட்சி அதிகமா வாக்குகள் வாங்கணும் இன்னைக்கு தான் சொல்றேன். நான் இன்னும் மாற்றி பேசவே இல்லை கண்ணன். இல்ல, ஆகவே விஜய் அதிமுக தெரியாது. முந்தி வருவாருங்கிறீங்களா ஆனா- சார்? விஜய் அதிமுக முந்தி யாரு? வருவாருங்கிறீங்களா? we cannot say இப்ப எலெக்ஷன் நடக்க போகுது. ஏன்னா பழனிசாமி பிக்சர்லயே இல்ல. அதுக்கு பின்னாடி யார் அடுத்த இடத்துக்கு இந்த திமுக கூட்டணி ஓட்டு வாங்குறாங்கன்றத தேர்தல்ல மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மாதிரி அவங்கதான் சொல்லணும். மாத்தி பேசுறதுன்றதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணன், இவர்கள் ஏதோ ஜெயிக்க போற மாதிரியும் ஏதோ பழனிசாமி எடப்பாடியில ஜெயிச்சிருவான்ற மாதிரியும் ஏதாவது சீட்டுங்க வருன்ற மாதிரியும் இருமுனை போட்டின்னு இதெல்லாம் வந்து சாயங்கால நேரத்துல கண்ணன் பொழுது போறேன்னு சொல்லி இல்ல ஒரு கவியரங்கும் கருத்தரங்கும் வச்சு கேட்டா புகழேந்தர் அவர் என்ன சொல்றாரு? புகழேந்தர் மயிலாப்பூர்ல ஒரு அங்கீகாரமே இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக தொகுதிகள் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் கொடுத்தது வந்து அது தேவையில்லாத இபிஎஸ் விமர்சிச்சிருக்காரு இந்த போட்டியில. இந்த அம்மா 43 தொகுதி கொடுத்தப்ப இல்ல அம்மா 43 தொகுதி கொடுத்தாங்களே விஜயகாந்துக்கு அப்ப நல்லா இருந்துச்சோ? அப்போ அங்கீகாரம் அப்ப இந்த கட்சி இருந்தது. தானே முடிவெடுத்தது. 10% முறை ஆட்சி மன்ற குழு இல்ல அப்போ அவங்க அந்த வாக்குகள் வாங்கிட்டாங்க. அததான் நல்ல நேரம் என் நண்பர் ஞாபகப்படுத்தினாரு. சார் அண்ணாமலை இருந்தார், பிஜேபி 8% 9% வாங்குச்சுன்னு சொன்னார். அது எவ்வளவு வாங்குச்சு அவருக்கு தான் தெரியும். அது கொஞ்சம் மேல வந்துச்சு. இப்ப அண்ணாமலை தூக்கி வெளியே போட்டாச்சு. இப்ப பிஜேபிக்கு ஓட்டு கிடையாது. தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி வாக்கு தான் கிடையாதுங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன். ஆகவே அவங்க ஏடிஎம்கே வச்சுதான் வரணும். அதான் உண்மை. கல நிலவரம் அது மாதிரி இருக்கு. ஆகவே நீங்க தக்க வச்சது அண்ணாமலையை எடுக்க சொன்னது தப்பு. அண்ணாமலையை பிஜேபி எடுத்தது தப்பு. இன்னைக்கு அதனால பிஜேபி பாதிக்கப்பட்டுருச்சு, நீங்களும் பாதிக்கப்பட்டீங்க. நீங்க பிஜேபியோட கூட்டணி இல்லன்னு சொல்லி இப்ப மக்கள் முன்னாடி பிஜேபியோட தான் போறோம் அப்படின்னு சொல்லி இப்போ திரு மோடி படத்தையும் அமித்ஷா படத்தையும் கையில் எடுத்துட்டு போகணும், பிஜேபி கொடியை கையில் எடுத்து போனோம். அது தமிழ்நாடு மக்கள் எவ்வளவு ஏற்றுக்கிறாங்கன்னு நீங்க பார்க்க தானே போறீங்க 26ல. எனக்கும் மத்தியில இருக்கின்ற கூட்டணிக்கு என்டிஏக்கும் தான் ஃபைட்டு. எனக்கு இவங்களுக்கும் ஃபைட் இல்லைன்னு சொல்லி போன எலெக்ஷன்ல சொன்னதுதான் இன்றைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். ஆகவே பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் ஃபைட்ன்றது அவர் தெளிவுபடுத்துறார். அப்படி என்ன கொள்கையை தெளிவுபடுத்த முடியும்? அதிமுக RSS மாநாட்டுல போய் 100வது இது ஆண்டுல போய் கலந்துக்கிறீங்க. அப்புறம் இந்து முன்னணி மாநாட்டுல போய் 4 மினிஸ்டர் கலந்துக்கிறீங்க. வரலாற்று பிழை செய்து விட்டார் அம்மானு ஒரு மினிஸ்டர் பேசுறாரு. இன்னைக்கு லிஸ்ட் பாருங்க, லேடிஸ போட்டே லிஸ்ட் வரல. எனக்கு ரொம்ப வருத்தம். பெண்கள் இல்ல. அட்லீஸ்ட் இல்ல நம்ம சிவி சண்முகம் மாதிரி 9th தரையாவது போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தொகுதியில அதையும் போடல. என்னங்க இது மாதிரிலாம் பண்ணா என்ன நியாயம்? பாத்துட்டு இருக்காங்க.